ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். சோதனை என்பது தரத்தை உறுதி செய்வதற்கான ஒரு துல்லியமான வழி. ஆண்டவனின் சோதனைகள் அடியார்களுக்கு துன்பங்களை தாங்கும் பக்குவத்தை அளிக்கின்றன. பக்தி, பொறுமை, பரிபூரண நம்பிக்கை போன்றவற்றின் துணை கொண்டு சோதனைகளை எதிர்கொள்ளும் அடியவர்களுக்கு இறுதியில் அவற்றின் உள் அர்த்தங்களை உணரும் வாய்ப்பு கிடைப்பது உறுதி. பாபா, பேராசிரியர் நரகேயிடம் 15 ரூபாய் தட்சிணை கேட்டதும் அத்தகைய ஒரு சோதனையே பாபா கேட்பதை தர முடியவில்லையே என்ற வருத்தமும் இல்லை என்று சொல்ல வேண்டிய இக்கட்டான நிலை குறித்த குற்ற உணர்வும் நரகேக்கு ஏற்பட்டன. உண்மையான பக்தனின் உள்ளம்படும் பாட்டை அறியாதவரா பாபா? நரகேயின் முகவாட்டத்தைக் கண்ட அவர், உன்னிடம் பணம் இல்லை என்பது எனக்கு தெரியும், எனக்கு அது தேவையும் இல்லை. பணம் என்று நான் குறிப்பிட்டது விலை மதிப்பில்லாத பண்பு நலத்தையே. நீ யோக வாசிஷ்டம் படித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த உயர்ந்த நீதி நூலின் நெறிகளை உணர்ந்து உன் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டால் அதுவே உன் மனத்தில் வாசம் செய்யும் எனக்கு தரும் தட்சிணையாகும். இதையேதான் நான் கேட்டேன் என்று தான் தட்சிணை கேட்டதன் உட்பொருளை உரைத்தார் பாபா. அளவில்லா ஆனந்தம் அடைந்த நரகே அவ்வாறே செய்ய உறுதி பூண்டார். மதிப்பே பெறாத சாதாரண உலோகக் காசுகளை பாபா விரும்பி தட்சிணையாக கேட்டுப் பெற்றார் என்று நாம் நம்பினால் அது நமது அறியாமையை காட்டுகிறது என்பதைத் தவிர வேறென்ன கூற முடியும்? பாபா வெறும் காசுகளை தட்சிணையாக கேட்டுப் பெறவில்லை என்பதை நிரூபிக்க இதோ இன்னொரு நிகழ்ச்சி. ஒருமுறை பாபா தர்கட் என்ற திருமணமான பக்தையிடம் 6 ரூபாய் தட்சிணை கேட்டார். அவளிடம் பணம் இல்லாததால் மிகவும் மனவேதனை அடைந்தாள். கடவுளே, தன்னிடம் காசு கேட்டும் கொடுக்க இயலாத பாவியாக இருக்கிறேனே என்று அவள் இதயம் துடிதுடித்தது. கண்களில் நீர் பெருக தன் இதயத் தவிப்பை அருகிலிருந்த தன் கணவரிடம் நான் தழுதழுக்க கூறினாள். தர்கட்டின் கணவர் பாபாவை நன்கு அறிந்தவர். அவரது எண்ணங்களையும் வழிமுறைகளையும் சரியாக புரிந்து கொண்டவர். எனவே அவர் தன் மனைவியிடம், அடி பைத்தியமே, இதற்கா இவ்வளவு வேதனைப்படுகிறாய்? பாபா என்ன தன்னிடம் இல்லாத காசையா உன்னிடம் கேட்டுவிட்டார்? நீ கொடுத்துத்தான் அவர் பை நிரம்பும் என்று நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனம்! இந்த உலகமே பாபாவுடையது என்று இன்னுமா உனக்கு தெரியவில்லை? அவர் உன்னிடம் கேவலம் பணம் காசுகளையா தட்சிணையா கேட்கிறார் என்று நினைக்கிறாய்? அவர் உன்னிடம் கேட்ட 6 ரூபாய் என்பது உன் மனதில் இருக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் ஆகிய 6 வேண்டாத குணங்களைத்தான். பாபாவிடம் அவற்றை சமர்ப்பித்துவிடு, அது போதும், உன் தொல்லை எல்லாம் நீங்கி நிம்மதி பெறலாம் என்று எடுத்துச் சொன்னார். தனது கருத்தை அறிந்து தர்கட்டின் கணவர் அளித்த இந்த விளக்கத்தால் திருப்தி அடைந்த பாபா அதை அங்கீகரித்து அந்த தம்பதிக்கு ஆசியும் புரிந்தார். அன்பர்களிடமும் அடியவர்களிடமும் சாயிபாபா தட்சிணை கேட்டு பெற்றதற்கு ஒரு சுவையான, தெளிவான, பொருள் பொதிந்த பின்னணி உண்டு. அதை அறிந்து கொள்வதற்கு பாபாவின் குருவை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாகும். தட்சிணை கேட்கும் வழக்கத்தை பாபாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவரே. பாபாவுக்கு ஒரு குருவா என்று வியப்பு ஏற்படலாம். பாபாவின் குரு யார்? அடுத்த காணொளியில் தொடரும்.